Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஏறக்குறைய நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை உசுப்பி உங்களை தட்டி எழுப்பி கொஞ்சம் கொடுக்குறேன்னா கடினமான காரியம்தான். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, மாதத்தில் ஒரு நாள் தானே இறைவார்த்தை கேட்க. நிறைய கேட்டிருக்கீங்க. ஏதாவது ஒன்று காதில் வாங்கிக்குவோம், இதில் வாங்கி இதில் விட்டுருவோம், இதில் வாங்கி நெஜத்தில் விடுங்க. சரிங்களா? இன்றைக்கு இப்போதான் சரியான டாபிக் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இப்போது 2 டாக் ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தான் சரியான டாக் உங்களுக்கு தவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று வரப்போகுது. மாற்றத்தை விரும்பாதவங்க யாரா இருக்கிறீங்களா? மாற்றத்தை விரும்பாதவங்க யாரா இருக்கிறீங்களா? மாற்றம். Do we need change? எனக்கு மாற்றம் வேணுமா வேணாவா? தவக்காலம் பிறந்துச்சு சாமி. 40 நாள் இந்த சூரிய அம்சம் படம் நினைக்கிறேன். சரத்துங்களுடைய அக்கா பொண்ணு யாரோ ஒரு லீவில் வருவாங்க. அக்கா பொண்ணு லீவ் வந்தாச்சு, இனிமேல் சின்றா சார் வெரி குட். எவ்வளோ அழகாக சொல்றீங்க பாருங்க. தவக்காலம் பிறந்துச்சு. நம்முடைய வீடுகளில், நம்முடைய ஊர்ல, நம்முடைய பங்குல ஒரு சிலரை கையில பிடிக்க முடியாது. வருஷம் முழுக்கும் கோயிலுக்கு வர மாட்டான். இந்த 40 நாள் அவன் போறையும் மாலையும் பார்த்துட்டு இந்த சிலுவையை தொங்குற ஆண்டவர் அப்படி இறங்கி வந்து வாமகனே சொல்லிட்டு அவன் அப்படியே கொண்டுட்டு போடுவார் பொழுது. அப்படி ஒரு பக்திங்க. நீங்க பாருங்களேன். அன்னைக்குதான் அந்த விபூதி அன்னைக்கு கையில வந்து பேப்பரோடு நிற்பார். என்னது விபூதி? 40 நாள் விபூதி இவருக்கு, மீதி இருக்கிற 320 நாள் கடவுளுக்கு விபூதி. விபூதி அடிச்சிருக்கீங்களா? எல்லாம் நெத்தில போட்டிருக்கீங்களா? கடவுளை அடிக்காம சரி. அப்ப இந்த 40 நாள்ல நான் கேட்டு, சரிப்பா மாலை போடுறேன், எத்தனை நாளைக்கு? 40 நாள் சாமி. அப்புறம் வழக்கம் போலதான் சாமி. வழக்கம் போல இருக்கிறது எதுக்கு நீ மாலை போடுற? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஒரு நல்ல மனமாற்றம் வேணும் அப்படின்னா விரும்புறோமா இல்லையா? நல்ல மனமாற்றம் வேணுமா வேணாவா? அப்போ ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, என்ன பெருசா பாவம் பண்ணிட்டு நான் போய் மனம் மாறுறதுக்கு? கரெக்டா? இங்க உட்காந்து எத்தனையோ பேரு, சாமி என்ன பெருசா பண்ணிட்ட, இப்ப மனம் மாறதுக்கு அப்படின்னு அவசியமா? கரெக்டு தானே? கரெக்டா? மனம் மாறணுமா மாறக்கூடாதா? Do we need change or not? சேஞ்ச் வேணும், அப்படி தானே? ஏன் வேணும்ன்றது நான் அப்புறம் சொல்றேன். நான் திருவெளிப்பாடு 2:4-5 வாசிங்களேன். உன்னிடம் நான் காணும் குறையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னிடம் நான் காணும் குறையாது. முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. பிரைஸ் தி லார்ட். முதலில் உன்னிடம் விளங்கிய அந்த அன்பு இப்போது இல்லை. இன்னைக்கு குறை கண்டுபிடிக்கிறதே பல பேர் இருக்கிறா. கரெக்டானே? நம்மள குறை சொல்றதுக்குன்னே நாய் இருக்குது. குறைக்காத நாய் இல்லை, குறை சொல்லாத வாய் இல்லை. குறைக்காத நாய் இல்லை, குறை சொல்லாத வாய் இல்லை. இந்த வாய் குறை சொல்லும். இதுதான் இந்த உலகம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குறை உண்டு சொல்றாரு. உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில் முன்னிடம் விளங்கிய அந்த அன்பு இப்போது இல்ல. நீ இதுக்கு முன்னாடி கடவுள் மீது நீங்க கொண்டிருந்த நம்பிக்கை இப்போது இல்ல. கடவுள் இதுக்கு முன்னாடி நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு, நீங்க வீணடிச்சிட்டீங்க, நீங்க தாண்டவித்தனமா வாழ்ந்துட்டீங்க. அப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி நேரத்தில் வந்துட்டு இன்னைக்கு கடவுளை தேடி வந்திருக்கிறோம். என்னுடைய இயலாமை நேரங்களில் நான் கடவுளை தேடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இளமை காலங்களில் நான் சுற்றி திரிந்தேன். கற்றுக்கணே. நான் இளமை துடுப்போடு இருந்த போது நான் என்ன பண்ண, வண்டியில டிர்னு போறதோ இப்படி போறதோ அங்கதான் நற்கொடை ஆண்டு இருந்திருப்பாரு.
தலைவணி ஒரு பிதாசுல போட மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம்? கடைசி நேரத்துல ஆட்டம் மடங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றது தெரியல, கடவுளை தேடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த தவக்காலம் எனக்கு ஒரு சிறந்தது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த மாற்றம் எனக்கு ஒரு மாற்றமே கிடையாது, அது ஏமாற்றம். இந்த 40 நாள்ல எனக்கு மாற்றம் கொடுக்கல அப்படின்னா அது பெரியதொரு ஏமாற்றம். கரெக்டா? அப்போ எல்லாரும் தவக்காலத்தை ஒரு மாற்றுதை விரும்புவீங்க. ஏதாவது ஒரு மாற்றணும் என் லைஃப்ல. ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்களா? எடுத்துருக்கீங்கன்னா கை தூங்கல. சாமி அடுத்தது நீ கேள்வி கேட்ப நீ மாட்டி விடுவ அதானே? பரவாயில்ல, கை தூங்கு. எல்லாரும் முடிவு எடுத்துருக்கீங்க. முடிவு எடுக்கல யாருமே, எடுத்துருக்கிறீங்க. சரி, ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. ஏம்பா, நான் இந்த 30 வருஷமா பார்க்குறேன், நீ ஒரு முடிவு எடுக்கிற, அது செயல்படுறது தான் ஒரு வழிமுறையும் காணும். ஒரு முடிவுக்கு வருவோம். ஒரு முடிவு எடுத்திருக்கிறல்ல, 40 நாளுக்கு அப்புறம் நீ கடைபிடிக்கலன்னா உன்னுடைய விரல் ஒன்று ஒன்றா வெட்டிட்டு வருவேன், வருஷத்துக்கு ஒன்றா வெட்டுவேன் அப்படின்னு ஒரு முடிவு போறாருன்னு வச்சுக்க. இப்போ நீங்க முடிவு எடுப்பீங்க? இப்ப நீங்க முடிவு எடுப்பீங்க? எனக்கு ஏன் வம்பு, எனக்கு ஏன் வம்பு? தவக்காலம் வந்துடுச்சு. சாமியார்கள் என்ன சொல்றாங்க? ஃபாதர் என்ன சொல்றா? மனம் பாருங்க, மனம் பாருங்க, கடவுள்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா திருவள்ளுவர் சொல்லுகிறது, தவக்காலமாக இருந்தாலும் சொல்லும், எந்த காலமாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்மை தேடுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன காலமாக இருக்கட்டும், கடவுள் மனிதனை தேடிக்கொண்டே இருக்கிறார். தொடக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறார். நம்ம தான் பெரிய ஆளாச்சு. ஆதம் அப்பவே ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய வழிபார்ப்பு நீ நம்ம சும்மாவா? எவ்வளவு பாவம் செய்ய முடியுமா அப்படி அவ்வளவு செஞ்சு போட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்க வேண்டியது கரெக்டுதானே? ஓ பயங்கட்ட சொல்லி பாருங்களேன், டேய் தவக்காலம் வந்துச்சு, ஒரு நல்ல பாவம் செய்கிறது பண்ணுடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? நீங்க பாகத்தை பார்த்தா இன்னும் சொல்லலன்னு அர்த்தம். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, ஒரு நல்ல பாவ சங்கத்தை செய்ய சொல்லுங்க. அப்ப என்ன சொல்லுவான் அவன்? நான் என்ன பாவம் செஞ்சேம்மா, நீ போய் இனி போய் பாவம் செஞ்சு சொல்றதுக்கு. ஆண்டவர் தேடுறாரு, இந்த தவக்காலத்துல தேடுறாரு. தொடக்க நூல் 3:9-10 வாசிங்க. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு பேரையும் சொல்லி இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறார், நீ எங்க இருக்கிற? அகரம்சேரியில மெசியாவினுடைய ஆன்மீக மையத்துல உட்கார்ந்துக்கிற, ஆனா உன் மனசுக்கு இருக்குதா? தாவக்காலத்துல போய் சொல்லாதீங்க, அடுத்த பாசங்க. எத்தனை பேரு இந்த ஒரு சிந்தனையோட நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பின்னாடி தான் உட்கார்ந்துருந்தேன். இந்த சாமியாருக்கு என்னதான் சொல்றாரு சொல்லி முடி பாப்போம். பிரைஸ் லார்ட் சொன்னா மட்டும் கை தூக்கி வேண்டும். பிரைஸ் லார்ட். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமை பார்த்து கேட்ட அதே கேள்வி இன்றைக்கு உங்களையும் உங்களுடைய பேரை சொல்லி கேட்கிறார். நீ எங்க இருக்கிறாய்? நீ எங்க ஒளிஞ்சுட்டு இருக்கிற? நீ என்ன பாவத்தினுடைய அடியில நீ ஒளிஞ்சுன்னு இருக்கிற? நீ எங்க போய் மறைஞ்சுன்னு இருக்கிற? நம்ம கேட்கறதுக்கு நம்முடைய உள்ள ஒரு மாதிரி இல்லையா? இந்த தவக்காலத்துல கடவுளை உன்னை தேடுறப்போ நீ எங்க பாருக்கிறன்னு கேட்கிறப்போ கடவுள்கிட்ட இருந்து நான் மறைஞ்சு போயிருக்கின்றது உங்களுக்கு தெரியலையா? இப்ப கடவுள் கேட்கிறாரு, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தேடுறீங்க, ஏ தம்பி எங்கடா இருக்கிற அப்படின்னு ஒரு அப்பா அம்மா அவருடைய பையனை தேடுறப்போ அவன் என்ன சொல்லுவான்? ஏமா தொடர்ந்து தேடுற, ஏமா என்னை போட்டு நச்சரிக்கிற? ஆனா கடவுள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆதாமை பார்த்து கேட்ட அதே கேள்வி இன்றைக்கு உங்களையும் என்னை பார்த்து கேட்கிறார். நீ எங்க இருக்க? தொடர்ந்து வாசிங்க. உன் குரல் ஒலியை நான் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க எதுக்கெல்லாம் ஓடி போய் ஒளியறீங்க?
கரெக்டா சொல்லட்டுமா? லோனு வாங்கிட்டு, வாராக்கடை லோன் வாங்கிட்டு, ரியல் இட்ஸ் ஃபேக்ட். ஏன் பங்களாக்கு முன்னாடி உட்கார? ஏன் அங்க உட்கார? சாமி, லோனுக்காரன் வந்து இருக்கிறான், வந்ததுக்கு அப்புறம் நான் போயிடுறேன். லோனுக்காரனுக்கு பயந்து நீ எங்க அடைக்கலம் தேடுற? கடவுளை தேடுற. அப்ப இன்னைக்கு எதற்கெல்லாம் பயந்து போய் ஒளிரும் பார்த்தீங்களா? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஆடவர் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, அடுத்தவனை போல நான் மிடுக்காக வாழ வேண்டும் என்பதற்காக நான் கடனை உடனே வாங்கி என்னுடைய வாழ்க்கையை நான் நாசம் பண்ணி இன்றைக்கு இந்த நிலையை என்னை தேடுகின்ற போது நான் ஒழித்துக் கொள்ளுகிறேன். ஆனா கடவுள் அதையும் கேட்கிறார், நீ எங்க இருக்கிற? உன்னுடைய ஆன்மா எங்க? நீ ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவன் தானே? நீ கோயிலுக்கு போறவங்க தானே? 40 வருஷமா நீங்க திருப்பலியில பங்கெடுக்கலையா? நீங்க நற்கருணை உட்கொள்ளலையா? நீங்க 40 வருஷமா வாங்கின நற்கருணை ஒரு மாற்றம் கூட உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தவில்லையா? எங்க போய் ஒளிஞ்சு இருக்கிற? அருமையான கேள்வி. கடவுள் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்துக்க என்ன கேட்கிறார்? நீ ஒரு குருவானவர் தானே? நீ உன்னுடைய கடமைகளை சரியா செய்யறியான்னு என்னை கேட்கிறார். நான் என்னுடைய கடமையிலிருந்து தவறுகின்ற போது கடவுள் என்னை நோக்கி கேட்கிறார், ஜோசப் நீ எங்க இருக்கிற? நான் அதுக்காக உன்னை நான் கூப்பிட்டேன். ஒரு நல்ல ஒரு ஃபாதரா இருக்கிறதா நான் உன்னை கூப்பிட்டேன். நீ வெறும் பணத்துக்கு பின்னாடியும் இன்னைக்கு ஒரு ஜாதிக்கு பின்னாடி ஓடி இருக்கிறியே அப்படி இன்னைக்கு கேட்க மாட்டாரா? கடவுளை அறிவிக்க வேண்டிய இந்த கரங்கள் இன்னைக்கு வெறும் பொய்யும் புரோட்டமா செய்கிறது என்னை கேள்வி கேட்க மாட்டாரா? என்னை கேட்கின்ற கடவுள் உங்களையும் கேட்பார். பிரைஸ் தி லார்ட். யாரும் தப்பிக்க முடியாது. கடவுளுடைய பார்வையில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எனவே நான் திரு ஆவியானது 40 நாள் தவக்காலத்தை கொடுத்திருக்கிறது. மனம் மாறுங்க அப்படி சொல்றது. ஏன் அப்படின்னா கடவுள் உங்களை தேடுகிறார். நீங்க கடவுளை தேடுறதுக்கு முன்னாடி கடவுள் நம்மளை தேடுறாரு. தொடக்க 4:9 தொடக்க நூல் 4:9. ஆண்டவராகிய கடவுள் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே? அதுக்கு பதில் என்ன? அதற்கு அவன் எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு காயன்ட்ட கேட்கிறார், உன் தம்பி எங்கே? இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறார், உன் தம்பி எங்க? உன் கணவன் எங்க? உங்கள்கிட்ட கேட்கிறார், உன்னுடைய மனைவி எங்க? உன்னுடைய மனைவி எங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு கத்தோலிக்க திருஅவையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் தன்னுடைய அருகில் இருப்பவனையும் தன்னுடைய உடன் பிறந்தவனையும் பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? யாருடைய கடமை? நம்முடைய கடமை. காயனை கேட்கிறார், ஆபேல் எங்க? நீ பொறுப்பு. இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறார், உடைய கணவன் எங்க? நீ பொறுப்பு. உடைய கணவன் மனமா இல்லைன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு. இன்னைக்கு உன்னுடைய கணவன் தவறு செய்யறான்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு கிடையாது. அப்ப கடவுள் இன்றைக்கு நீ எங்க இருக்கிறார் முதல் கேள்வி கேட்கிறார். இரண்டாவது, நீ பார்க்காமல் விட்டு விட்டாயே உன் சகோதரன் எங்க? இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்பார். ஃபாதர் அடிக்கடி சொல்லுவார்ல, நீங்க கூட்டத்துக்கு வரப்போ 2 பேரு கூட்டிட்டு வாங்க சொல்றாருல, எதுக்கு? அந்த ஆன்மாவையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், கரங்களை தட்டுவோம். அப்போ நான் மட்டும் மீட்பு பெற்றா மட்டும் போதாது, நான் மட்டும் மனமரணா போதாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் இந்த தவ காலத்திலேயாவது அப்படி நினைப்போம். இந்த தவ காலத்திலேயாவது அவனும் நல்லா இருக்கட்டுமே, எவ்வளவு நாள் தான் அவன் கெட்டு போகணும்னு நினைக்கிறது. என்ன சொல்லுவோம்? அட்லீஸ்ட் அவங்க நல்ல பாசம் செய்யறதுக்காக நம்ம உதவி செய்வோமே. சாரி, கடவுள் தொலைந்து போகின்ற நம்மை எப்படி தேர்றார் பாருங்க. நாம தொலைஞ்சு போயிருக்கிறோமா இல்லையா? கடவுளுடைய பார்வையில் இருந்து நீங்களும் நானும் தொலைஞ்சு போயிருக்கிறோமா இல்லையா? இல்லைன்னா நீங்களும் நானும் மெசேஜ் ஆன்மீக மையத்துக்கு வர மாட்டோம், கோயிலுக்கு போக மாட்டோம். அவருடைய கடவுளுடைய கரங்களை உட்காந்து அப்படின்னா 1000 நாள் ஜாலியாக உட்காந்துருப்போம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலிருந்து தொலைந்து போயிருக்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 3 வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில்
காணாமல் போன என்னுடைய ஆட்டை கண்டுபிடித்தேன் என்பார். சரியா? பிரைஸ் தி லார்ட். இந்த நற்செய்தி உங்க எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? இல்லை, என்ன ஃபாதர் புதுசா சொல்ல போறீங்க? நான் புதுசா ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. சொன்னதை கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். ஒருவேளை ஏற்கனவே கேட்டிருந்தீங்களா, நோ ப்ராப்ளம், அதை நம்ம எடுத்துக்குவோம். 99 ஆடு தொலையில ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. ஏன் தொலைஞ்சு போச்சு? தொலைஞ்சு போன ஆடு நீயா இருக்கலாம், நீயா இருக்கலாம், நீயா இருக்கலாம், நீயா இருக்கலாம், நானா இருக்கலாம். தொலைஞ்சு போனது ஒண்ணு, 99 தொலையல. ஏன் தொலைஞ்சு போச்சு? எத்தனை பேர் ஆடு மேய்ச்சிருக்கிறீங்க? நான் மேய்ச்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஆடு மேய்ச்சிருக்கிறீங்க? ஆடு மேய்த்தவர்கள் தான் சரியான பதிலை சொல்ல முடியும், அனுபவத்தில் சொல்ல முடியும். நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன். 6 வருஷம் 8 வருஷத்துக்கு ஆடு மேய்ச்சிருக்கிறேன். எத்தனை பேர் கைத்துக்கு போகலாம்? சொல்லுங்க போகலாம். ஆடு எப்போ தொலைந்து போகும்? பாதை மாறி போனால், சொல்வதை ஆயினுடைய சொல் கேட்காத போது அது தொலைந்து போகும். வேற உணவு கிடைக்கலாம், வேற இடத்துக்கு போயிடும். வேற மிருகம் ஏதாவது பயமுறுத்துகின்ற போது ஓடி விழுந்து கொள்ளும். கரங்களை தட்டுவோம் அவருக்கு. என்ன ஒன்று, ஒருவேளை நம்மளை போல திருட்டு ஆடாந்த சாமி ஆடுன்னு சொன்னேன், எங்களை திருட்டு ஆடுன்னு சொல்லிருக்கே, அவ்வளவு நல்ல ஆடுங்களா? அப்படி ஒரு நல்ல ஆடுங்களாம் ஒன்றும் கிடையாது. நல்ல ஆடை இருந்தா இயேசுடைய கரங்கள்ல அழகா உட்கார்ந்து இருப்போம். தொலைஞ்சு போன ஆடு. இந்த திருட்டு ஆடு எதுக்காக போயிடுச்சு? எதுக்குங்க போச்சு? ஆடு திருடுறதுக்கு எதுங்க போகணும்? அப்ப பேங்குக்கா போச்சு பணம் வாங்குறதுக்கு? இது என்னங்க, பக்கத்து வயல்ல பசு புல்றப்ப பசு பசுன்னு இருந்திருக்கும், திருட்டுத்தனமா மேய போயிருக்கு. இவ்வளவுதான் விஷயம். சண்டை வாங்கலையா? ஆடு திருட்டுத்தனமா மேய்ஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்து கொள்ளிக்காரன் வந்து செம சண்டை வாங்குவான். அவன் பேசுறதுலாம் காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த திருட்டு ஆடு போய் பண்ண பாவத்துக்கு தான் கடவுள் இன்றைக்கு நீ நானும் சேர்த்து அவரை சிலுவையில் அரைஞ்சு வச்சிருக்கிறான். இந்த திருட்டு ஆடு நீனும் நானும் தான். இந்த திருட்டாடு பண்ண பாவத்துக்கு தான் கடவுள் அங்க சிலுவையில் தொங்குறாரு, வேற யாரும் காரணம் கிடையாது. அப்போ ஆடு ஏதோ ஒரு வகையில் தொலைந்து போயிருக்கிறது. அந்த ஆடு பசிக்காகவும் பயந்து போயும் வழி தெரியாமலும் தொலைந்து போயிருக்கும். ஒரு சில நாட்கள்ல காது கேட்காம கூட போயிருந்திருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த காரணத்தை கொண்டு தொலைஞ்சு போயிருக்கோம்? சொல்லுங்க, சொல்லலாம், பேசலாம். பூசைக்கு ஃபாதர் கிளாஸ் போடுவார். இப்பதான் பூசை தொடங்கி இருக்குது, ஈரா முதல் வாசம் போகட்டும். அங்கவே ஒரு ஆடு சோம்பேறி ஆடு தொலைஞ்சு போச்சு. நற்கொரணை கொடுப்பாங்க. அப்பதான் உள்ளே கோயிலுக்கு தலை வணங்கி ஆமே நாக்கு இவ்வளவு நின்றுட்டு பயன்படுத்து. திருட்டாடு இடையில பூத்து போறது வேற என்ன சொல்ல முடியும்? இடையில பூத்து வர்றது என்ன சொல்லுவீங்க? திருட்டாடுன்னு சொல்ல முடியும். அப்ப இன்னைக்கு என்னுடைய கடவுளுடைய பார்வையில நான் எதுக்காக தொலைஞ்சு போயிருக்கிறேன்? கீழ்ப்படியாம தொடக்கத்து தொலைந்து போன ஆதாம், இன்னைக்கு அதே ஆதாமுடைய நிலையில நீங்க நான் தொலைஞ்சு போயிருக்கிறோம். கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, எப்படியாவது எனக்கு வழிகாட்டு, நல்ல வேலை கொடு. சரி, வேலை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் நீ வேலை கட்டிட்டு போயிட வேண்டியது. கரெக்டா? இன்னைக்கு எத்தனை பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறீங்க, சம்பாதிச்சு இருக்கிறீங்க. எத்தனை பேர் நீ கையில லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்ச கடவுளை தேடுறீங்க? எத்தனை பேரு? எத்தனை பேர் கை நிறைய காசு இருந்த போதோ செல்வ செழிப்போடு இருந்த போது கடவுளை தேடுறீங்க? எத்தனை பேரு? ஒரு சிலர் தான். மற்றவங்களாம் செல்வம் எனக்குள் சேர்க்கின்ற போது பாவம் என்னோடு சேர்ந்து விடுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். செல்வம் சேர்க்கின்ற போது பாவம் என்னோடு சேர்ந்து விடுகிறது. அப்ப இப்ப சொல்லுங்க, செல்வம் வேணுமா, கடவுள் வேணுமா? இனிமே நீங்க செபிக்கின்ற போது ஆண்டவரே நல்ல உடல் சுகத்தை கொடுங்க, கடைசி வரைக்கும் நீ தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பினை கொடுங்க, அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
கடவுள்கிட்ட பணம் கேட்காதீங்க. கொடுத்தாக்கா என்ன பண்ணுவான்? தலகணம் வந்துடும், திமிரு வந்துடும், தெனாவட்டு வந்துடும். என்ன இப்படிலாம் பேசுறீங்க? அதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. அப்ப இன்றைக்கு கடவுள் உங்களையும் என்னையும் ஒரு சிறந்தது ஒரு மனமாற்றத்துக்கு அழைக்கிறார். ஏதோ ஒரு வகையில தொலைஞ்சு போயிட்டோம். தொலைஞ்சு போன அந்த ஆட்டை யாரு தேடி போறது? ஆறு தேடுதா? கடவுள் தேடுறாரு. ஆயன் கடவுள் தேடுறாரு. தொலைஞ்சு போன உங்களையும் என்னையும் கடவுள் தேடிக்கொண்டு இருக்கிறார். எப்படி தேடுறாரு பாருங்க. அது காடோ மோடோ அல்லது பள்ளமோ இல்ல முள்ளு நிறைஞ்ச பகுதியோ முட்புதாரோ எப்படி இருந்தாலும் அந்த மனுஷன் போறாருங்க. எவ்வளவு கடினமான பாதையா இருந்தாலும் அதுல புள்ள போட்டு போறாருங்க. அந்த ஆட்டை தேடுறாரு. இன்னைக்கு கடவுள் அப்படித்தான் கல்வாரி சிலுவையில் அவர் பயணம் செஞ்ச போது எல்லா வகையான துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆட்டை என்ன பண்றாரு? தோல் மேல தூக்கி போட்டுக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவார். கரங்களை தட்டுவார். தொலைஞ்சு போன ஆட்டை தோல் மேல போட்டுக்கிறாரு. இன்னைக்கு தொலைஞ்சு போயிருக்கிற ஆடை நீங்க இருக்க விரும்புறீங்களா இல்லையா? தொலைஞ்சு போயிருக்கிற ஆடா நீங்க இருக்கிற விரும்புறீங்களா இல்லையா? நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஆண்டவருடைய தோல் மேல நான் உட்கார்ந்துக்கிட்டேன். ஆண்டவருடைய தோல் மேல உட்கார்ந்துக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் இன்னைக்கு எனக்கு கிடைக்குது அப்படின்னா நான் மனம் மாறணுமா மாறக்கூடாதா? மாறணும். ஏன் தோல் மேல போட்டுக்கிட்டார்? மறுபடியும் தொலையக்கூடாது. மறுபடியும் உன்னை எந்த ஒரு விலங்கினமும் பக்கத்துல வராது. நீ பயப்படாத, நீ என்னுடைய மேல உட்கார்ந்து இருக்கிற சொல்றாரு. அதோடு நீ பாட்டுல மீண்டுமாக அந்த வழி நடக்கிறாரு. நீ மேல உட்கார்ந்து கீழே பார்த்துக்கினே வா. நான் எப்படிப்பட்ட கடவுளான பாதையில நான் உன்னை தேடி இருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு பள்ளத்தாக்கான பகுதியில உன்னை தேடி இருக்கிறேன் தெரியுமா? நீ மேல இருந்து கீழே பாரு. உனக்காக நான் எவ்வளவு அலைஞ்சிருக்கிறேன் பார்த்துக்கிட்டேவான்னு சொல்றாரு. கடவுளை உங்களையும் என்னை மீட்பதற்காக எத்தகைய துன்பங்களை அடைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் பெருசா ரொம்ப அப்படியே சாமியே சாமியான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறோமே. ஒரு முட்டிக்கால் வந்ததுக்கு அப்புறம் ஓசியும் கிடையாது, சபமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா கடவுள் எல்லாத்தையும் தங்கினார். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி எவ்வளவு மகிழ்ச்சியோடு தோல் மேல போட்டுக்கிட்டு வந்தாரோ அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் போட்டுக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். 99 பத்தி கவலைப்படவே இல்லை. யோக்கியனை பத்தி கவலைப்படாது. யோக்கியம் வரா? பழமொழி சொல்லுங்க. யோக்கியம் வரா? ஒரு பழமொழி கூட தெரியாது அவங்களுக்கு. யோக்கியம் வரா? சொம்பு எடுத்து உள்ளவை. யோக்கியம் வந்தா சொம்பு வெளியே இருந்தா அவன் மட்டும் இருக்கும். அந்த அளவுக்கு யோக்கியனா இருப்பாங்க பல நேரங்கள்ல. நம்மளால பல பேரு யோக்கிய மாதிரியா இருப்பாங்க. சொன்னே 40 நாள் தவகாலம் வந்துருச்சு. அவன் மாறுக்கு மனமாற்றத்துக்கு 40 நாள் அந்த ஆண்டவர் படுற பாடு இருக்குது. 40 நாள் அந்த ஆண்டவர் ஒரு வழி பண்ணிட்டு இவர் புனிதர் ஆவார். இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இவர் உயிர்த்தெழுந்துருவார். அப்ப இன்றைக்கு அந்த தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி கடவுள் எப்படி தோல் மீது போடுகின்ற போது ஒரு மகிழ்ச்சி வருகிறதோ அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு எனக்கு வேணும் அப்படின்னா மனம் மாறணும். அப்படி மாறல அப்படின்னா மகிழ்ச்சி கிடைக்காது. காகும் வேலை காகும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொலைந்து போன ஒரு ஆட்டை நீ தேடி அழிந்தது போன ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எங்களை நீ தேடி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் மனமாற்றத்தை விரும்புகிறோம் சாமி. எங்களை நீர் ஆசீர்வதிப்பீரா. உம்முடைய கரங்களிலே உம்முடைய தொலைந்து போன ஆடாக நாங்கள் கிடைக்க விரும்புகிறோம். வாரி அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வாரி உம்முடைய துணி மீது போட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிறோம் சாமி. எங்களை ஆசீர்வதிப்பீரா. எங்களை பலப்படுத்துவீரா. ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதி ஆசீர்வதி. ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. Do we need change? சேஞ்ச் வேணுமா வேணாமா? பஸ்ஸில் போனீங்கன்னா சேஞ்சுன்னு கேட்பாங்க. பஸ்ஸில் போனீங்கன்னா கண்டக்டர் கேட்குற முதல் வார்த்தை சேஞ்ச். நான் உங்கள்கிட்ட கேட்குறது சேஞ்ச். கடவுள்கிட்ட எங்கிட்ட கேட்குறது சேஞ்ச். எல்லா நாளும் உப்புமாவா அம்மா
எல்லாம் இன்னைக்கு உப்புமாவா கேக்குறாரு உங்க பிள்ளை. அதே சாம்பாரா 3 வேளைக்கும்? எப்படி சாமி கட்ட சொல்றேன்? நாங்களும் அப்படித்தானே. நான் 3 வேளைக்கும் புதுசு புதுசா வச்சு சாப்பிட முடியும்? அதே சாம்பார் தான். மாத்துங்க சாமி, மாத்து. வேற ஏதாவது செய்ய, வேற எதுவும் செய்ய தெரியாது உனக்கு? உங்க பசங்க கேட்கறதுல அவ்வளவு நல்லா சமைக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு உங்க வீட்டுக்காரர், என்ன சொல்லுவீங்க? இந்த ஹோட்டல் உள்ள வேற உனக்கு தெரியாதா? விதவிதமா சாப்பிடணும், விதவிதமான ஹோட்டலுக்கு போனோம், விதவிதமா அனுபவிக்கணும். பர்த்டேக்கு புடவை கொடுக்குறாரு உங்க வீட்டுக்காரர், வாங்கி பார்த்துட்டு என்ன புடவை அதே கலர் எடுக்கிறது உனக்கு தெரியாதா? வேற வாங்கி கொடு, சேஞ்ச். வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே சேஞ்ச். போன் அப்பதான் நீங்க 20,000 ரூபாய் கஷ்டப்பட்டு லோனை வாங்கி கொடுத்துருப்பீங்க. 6 மாசம் கழிச்சு பக்கத்து வீட்டுக்கார பையன் அதை விட ஒரு நல்ல போன் வாங்கியிருப்பான். நான் போனை மாத்தி கொடு. திமிர புத்தியா? கத்துதானே? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆனா மாத்திரும். அவனுக்காக அவனுடைய சந்தோஷத்துக்காக மாத்தி கொடுக்குறோம். போன் கவரு மாசத்துக்கு 1, காதுல 7 நாளுக்கு 7 கலருங்க. வெறும் வளையல் மட்டும் கிடையாது, இதுல இருந்து வளையல இருந்து சென்னது வாட்சில இருந்து செருப்புல இருந்து நெயில் பாலிஷ்ல இருந்து அத்தனை 7 கலர் மாற்றம். எனக்கு சேஞ்சஸ் வி நீட். மேட்சிங். தம்பி சொல்றாரு மேட்சிங். சேஞ்ச் என்ன சாமி? அது மேட்சிங் சாமி. அப்போ எனக்கு தேவைப்படுகிறது. ஒருவேளை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் மாற்றிக்கொள்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்காம இருந்திருந்தா உங்களை மாத்திருந்தா? ஒருவேளை நீங்களும் நானும் பண்ற அக்கிரமம் பாவத்தை பார்த்துட்டு வேணான்னு என்னைக்காவது மாத்திருந்தா நீ நான் உசுரோடு இருப்போம். சாமி சரியா தான் கேள்வி கேட்கிற, சீக்கிரமா கொண்டு போய் குழியில வச்சிடாத. குழியில வைக்கிறது வைக்காத உங்களுடைய பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை. வார்னிங் பண்றது மட்டும் தான் எங்களுடைய பொறுப்பு. சேஞ்சை பத்தி கேட்கறது மட்டும் தான் எங்களுடைய பொறுப்பு. மாற வேண்டியது உங்களுடைய கையில இருக்குது. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். என்னுடைய தேவைக்கும் எனக்கு விருப்பமானால் எனக்கு தேவையானதை மாற்ற தெரிந்த எனக்கு கடவுள் உணர்ந்திருந்த மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகிற போது ஏன் மாற மாற்றோம்? ஏன் மாற மாற்றோம்? இது உங்களுக்கு சொல்லியிருக்குன்னா தெரியல. 2 அம்மா ரொம்ப சண்டை போட்டுனே இருக்கிறாங்க. பக்கத்து தெரு, கோயிலினுடைய பக்கத்து தெரு. நல்ல கெட்ட வார்த்தை என் காதில் தேன் மாதிரி பாயுது. என்ன வார்த்தை? இது வரைக்கும் கேட்காத வார்த்தை, அதை கேட்ட வார்த்தை. கோயில் மணி அடிச்சுச்சு. அதுல ஒரு அம்மா சொல்லுது, அடியே கோயில் மணி அடிச்சுச்சு, பூசைக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். எவ்வளவு பெரிய மனமாற்றம் இன்னைக்கு! அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை இன்னைக்கு நீங்களா நான் விரும்புறோமா அப்படின்னா எனக்கு தெரியாது. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அழகான ஒரு மனமாற்றம் இன்னைக்கு நீங்க நான் செய்து கொண்டு இருக்கிறோம். இது மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அழகான ஒரு 4 ரோட்ல வந்து டிராபிக் இருக்கு. ஒரு தண்ணி லாரி வருது, நிக்குது. தண்ணி ஒழுவாத லாரி, தண்ணி லாரி பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயாவது தண்ணி ஒழுவாத தண்ணி லாரியை பார்த்துருக்கிறீங்களா? தண்ணி லாரினா தண்ணி ஒழுவும். பக்கத்தில் ஒரு டிச்சு, அதில் ஒரு பண்ணி என்ன பண்ணுச்சு, நல்லா அழகா சாக்கடையில் ஊந்து பொண்ணே இருந்துச்சு. டிராஃபிக் சிக்னலில் அந்த தண்ணி லாரி வந்து நின்றுச்சு. நல்ல தண்ணி ஒழுது நிறுச்சு. பண்ணி பார்த்து ஓடி வந்து அழகாக ஒரு குளியல் அப்படி போட்டு, ஷாம்பு கொஞ்சம் போட்டு, சோப்பு கொஞ்சம் போட்டு நல்லா குளிச்சு. இது போல் உச்சி வெயில் கொஞ்ச நேரம் உனக்கியா வெயில் காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சு? நீங்களும் நானாதான், நீங்களும் நானும் அதுதான். நம்ம சிரிக்கிறோம். இட்ஸ் வெரி ஃபேக்ட். செஞ்ச பாவத்தை திரும்ப 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 செய்யறோம், ஆனா சலிப்படைய மாட்டுகிறோம். சபையுரையாளர் 1:8 வாசிங்க பார்க்கலாம். சபையுரையாளர் 1:8. அனைத்தும் சலிப்பையே தருகின்றன,
அதை சொற்களால் எடுத்துரைக்க முடியாது. கவனிங்க, தொடர்ந்து ஒரு நிமிஷம் இருங்க. அனைத்தும் சலுப்பையே தருகின்றன. ஒருவேளை சேஞ்சு பத்தி சொல்லிருந்தேன். ஒரு சிலது மட்டும்தான் நாம வாய் விட்டு சொல்ல முடியும், ஒரு சிலதை வாய் விட்டு சொல்ல முடியாது. என்ன சொல்லுபாரு? 30 வருஷமா இருந்தாலும் கட்டின்னு அழைவுறேன், கொஞ்சம் மாற்றி தான் கொடுங்களேன், சொல்லி தான் பாரு. சாமி அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் முதல்ல ஆளை மாத்துறது நானா இருக்கும். எல்லாம் சலிப்பையை தருகிறது. என்ன மாதிரி கல்யாண வாழ்க்கை, என்ன மாதிரி குடும்ப வாழ்க்கை சலிப்பா இருக்குது ஃபாதர். டெய்லி ரொட்டீன் லைஃப் ஃபாதர். எனக்கு வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வேணும் ஃபாதர். சொல்றோம்ல, சபையோட ரொம்ப அழகா சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே சலிப்பை தருகிறது. நத்திங் இஸ் பெர்மனன்ட். எதுவுமே நிரந்தரம் அல்ல கடவுளை தவிர்த்து. நீயும் நானும் இந்த உலகத்தில் நிரந்தரம் அல்ல. We will change one day. ஒரு நாள் நாம் மறைந்து போவோம், ஒரு நாள் மறைந்து போவோம். அப்போ சபையோட தொடர்ந்து வாசிங்க. எவ்வளவு பார்த்தாலும் இந்த கண்ணுடைய ஆவல் தீர்றதே கிடையாது. எவ்வளவு கேட்டாலும் காதலுடைய வேட்கை தனிவதில்லை. கேளுங்க, நீங்க கதை பேசுறீங்களே, இந்த காதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு ஏஜ் நீங்க போயிருக்கிறீங்க? என்ன கதை நீ சொல்ல, அந்த பக்கத்து வீட்டு கரிப்பாமல எங்கேயும் ஓடி போச்சாமே அப்படியா? இந்த காது எவ்வளவு கேட்டாலும் கேட்டுனே இருக்கணும், எந்த ஒரு மாற்றமும் இருக்கிறது கிடையாது. சலிப்பையை தந்தாலும் மீண்டும் மீண்டுமாக அதே பாவத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அப்ப எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்ல. அப்போ சிறந்தது ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னா, திருப்பாடல் 51:17 வாசிங்க. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை இறைவானியர் அவமதிப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது காசு பணமே கிடையாது. a good soul. நீங்க கடின உள்ளத்தோடு ஒரு அழுத உள்ளத்தோடு இருக்கிறீங்களா, ஒரு மாதிரி உடைச்ச உள்ளத்தோடு கடவுளை முன்னாடி உட்கார்ந்து அழுவுறீங்களே, அந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, எனக்கு யாருமே இல்லை சாமி, நான் பெத்த மகன் கூட என்னை கைவிட்டுட்டா, நான் பெத்த மகன் கூட என்னை கண்டுக்கத்தில்லை சாமி, கடவுளே உன்னுடைய முன்னாடி முட்டி போட்டு நிக்கிற, நீ பார்த்துக்க சாமி அப்படின்னு சொல்லி அழுகுறீங்களே, அந்த உள்ளத்தை ஆண்டவர் அன்பு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவர் மேம்படுத்துவோம். கடவுளுக்கு ஏற்று உள்ள எப்ப அந்த உள்ளம் நெருங்கும்? குற்றம் உணர்ந்து. எப்ப அந்த உள்ளம் நெருங்கும்? குற்றம் உணர்ந்து நான் செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்ளுகின்ற போது அது வரைக்கும் தலகணத்தில் ஆடுவோம், அது வரைக்கும் திமிரில் இருப்போம். என்றைக்கு இந்த திமிரும் தலகணமும் எப்ப திரும்ப உடையும்? என்னுடைய உடல் வலிமை என்னைக்கு குறைகிறதோ அன்றைக்கு உடையும். என்னுடைய உள்ளம் உடைகின்ற போது, நான் தவறு ஒப்புக்கொள்ளுகின்ற போது ஆண்டவரை நான் தேடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ சிறந்த உள்ளத்தை மாற்றிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். லூக்கா எழுதிய நற்செய்தி 19:1-6 முடிய வாசிங்க. என்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். போரடிக்குதா? எப்ப சாமி முடிப்பீங்க? போரடிங்க சொன்னா விட்டுறா போற எப்படி? நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது சொல்லி முடிக்கிற வரையும் நீ என்னை விட போறது கிடையாது, அப்படிதானே? ஐயோ ஆண்டவரே. அப்போ இன்றைக்கு சக்கேனுடைய ஓமை நிறைய நேரம் கேட்டிருப்பீங்க, சரியா? ஏசு எங்க போறாரு? எரிகோவுக்கு போறார். சக்கே குட்டையா இருக்கிறான், அதனால இயேசுவை பார்க்க முடியல. ஆனா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது யாரு? பார்த்தது யாரு? என்றைக்கு இயேசுவை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அடுத்த நிமிஷம் ஆண்டவர் உங்களை பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்றைக்கு நீங்க ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு படி எடுத்து முன்னாடி வைக்கிறீங்களோ அடுத்த 10 படி உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பார். அதுதான் சக்கேவுக்கு நடந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு அதை எரிகோவுக்கு போறாரு, ஒரே கூட்டம் பார்த்துங்க. ஆனா நம்ம கூட்டம் இருந்தாலும் ஒரு சில இடத்துல வெற்றி பெறுவோம். எங்க?
ரேஷன் கடையில, சினிமா கொடையில அதை டிக்கெட் எடுக்கிறதுக்கு இப்பெல்லாம் போறது ஆன்லைன் டிக்கெட், அப்படித்தானே? நாங்களாம் கஷ்டப்பட்டுருக்குறோம். ஓகே, நீங்களும் சம படம் பார்ப்பீங்களா? அப்போ பார்த்தது எங்கப்பா பார்க்குறோம். அப்போ ஒரு சில நாட்கள்ல இந்த சாப்பாடு போடுகின்ற போது இங்க நீங்க லைனா வாங்குறீங்க. ஒரு சில இடங்களை பாத்தீங்கன்னா நீ சோறை போடுறதுல குண்டாலே உட்காந்து சொன்ன குண்டாவுல இறங்கி வைக்கிற அளவுக்கு கூட்டம் முதிய நடிப்பாங்க. அப்ப எரிகோவுக்கு போற வகையில் அவ்வளவு ஒரு கூட்டம். சக்கையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, கடவுளை பார்க்க வேண்டும். நாசிரியத்து இயேசுவர் இவ்வளவு செய்யறாரு, அவர் எங்க எப்படி இருக்கிறாரு பார்க்கலாம் சொல்லிட்டு நீங்களாம் வரீங்களே, மெசேஜ் ஆன்மீக மையம் இருக்குதாமே, அக்டேஸ்வர் என்னன்னோ சொல்றாராமே, கேட்டுட்டு தான் போவான். அப்படியே வரீங்களே, அப்ப ஏசு யாருன்றதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த சக்கைக்கு வர ஆசை, ஓடி போய் மரத்துல ஏறுறான். ஏசு அங்க போறாரு, சக்கையும் what a சர்ப்ரைஸ். இயேசுவுக்கு சக்கைய பேர் எப்படி தெரிஞ்சது? இன்றைக்கு உங்களுடைய பேரை சொல்லி கீழே வா அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நீங்க தயாரா இருக்கிறீங்க? சக்கையை பேரை சொல்லி இறங்கி வா என்று சொன்ன கடவுள் இன்னைக்கு உங்களுடைய பேரை சொல்லி இறங்கி வான்னு சொன்னா எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? அடுத்த கேள்விக்கு கை தூக்குவீங்களா எனக்கு தெரியாது. கைக்கு போடுங்க. நீ இறங்கி வா, உன்னுடைய கோபத்திலிருந்து இறங்கி வா, உன்னுடைய தலகணத்திலிருந்து இறங்கி வா, உன்னுடைய சோம்பேறித்தனத்திலிருந்து இறங்கி வா, நீ புறணி பேசுறி அதுல இருந்து இறங்கி வா. இந்த வாய் தோணு பேசினேக்குது, அது கொஞ்சம் ஓய்வு போடு, அதுல இருந்து இறங்கி வா. அடுத்த ஊட எப்படி கெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிறிய, அந்த சிந்தனையில இருந்து இறங்கி வா. இப்ப கைத்துங்க. வெரி குட். இதுதான் மனமாற்றம். தவக்காலத்துல என்னுடைய சகோதரன் மீது நான் கோபப்படுவதை நான் மாற்றிக் கொள்கிறேன். அடுத்தவரை பற்றி நான் புறணி பேசுவதை நான் விட்டுவிடுகிறேன். ஒருத்தருடைய குடி கெடுக்கிறத நான் எந்த செயலை நான் செய்ய மாட்டேன். அடுத்தவருடைய பற்றி புறணி பேசுவதை நான் விட்டுடுறேன். எவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்க கொடுத்துட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். தவ காலத்துல பெரிய மனமாற்றத்தை நீங்க என்ன பண்ணிட முடியும்? சின்ன சின்னதா தான் பண்ண முடியும். இது வரைக்கும் கோயிலுக்கு போகலையா? ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் ஜெயமாலை சொன்னது இல்லையா? முயற்சி செய்யுங்க. மனமாற்றம் அப்படின்னா பாவத்தை விடுறது மட்டும்தான் மனமாற்றுமா? நல்லதை கற்றுக்கொள்வதுதான் மனமாற்றம். பிரைஸ் தி லார்ட். பாவத்தை விடுவது மட்டுமல்ல மனமாற்றம், நல்லதை கற்றுக்கொள்வதும் மனமாற்றம் தான். அதுதான் ரொம்ப அழகா சொல்றாரு. திருவெளிப்பாடு 2:6 வாசிங்க. இருப்பினும் உன்னிடம் நல்லது ஒன்றும் உண்டு அப்படின்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். அந்த திருவெளிப்பாடு 2:4 நீங்க வாசிங்க அப்படின்னா உன்கிட்ட ஒரு குறை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்றாரு. என்ன குறை அது? இல்ல அது என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னாடி இருந்த அன்பு உங்ககிட்ட இல்ல, ஆனா உங்ககிட்ட ஒரு நல்லது ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கெட்டதை குறிச்சுக்கிங்க, நல்லதை வளர்த்துக்குங்க. பிரைஸ் தி லார்ட். மனமாற்றம் இவ்வளவுதான். இன்னைக்கு பெருசா தயவு செய்து உங்க வீட்டுல அப்படியே அடியோட நவத்தி எடுத்து போய் பக்கத்து திருவிழாக்கு போறது கிடையாது. தவக்காத்துல எப்படியாவது முடிவு எடுத்துருக்கிறீங்களா? கை விட்டுருங்க. எந்த பில்டிங்கும் நகர்த்த முடியாது. முதல்ல நம்ம என்ன நகர்த்துவோம், நம்முடைய உள்ளத்தை நகர்த்துவோம். அப்பதான் ஒரு பெரிய மனமாற்றம் வரும். அப்படின்னா எந்த மனமாற்றம் நமக்கு வராது. அப்போ கடவுள் இன்னைக்கு இன்னமும் நான் ஏன் மனம் மாறணும், நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். எரேமியா 2:21 வாசிங்க. இறைவாக்கினர் எரேமியா 2:21 ரொம்ப அழகா சொல்றாரு. நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் இதை நீங்க கேட்டீங்க அப்படின்னா தலை கீழே போட்டுக்க வேண்டியதுதான். வாசிங்க. முற்றிலும் நல்ல கிளை நின்று உயரிய திராட்சை செடியாய் உன்னை நட்டு வைத்தேன். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட திராட்சை செடியை நட்டு வச்சாரு? நல்ல ரகம், நல்ல தர்பூசணி ரகம் நட்டு வச்சாரு. நல்ல கொய்யா கண்ணை நட்டு வச்சாரு. நல்ல தென்னங்கண்ணை நட்டு வச்சாரு. உயரிய சிறந்த தலை சிறந்த, பல நேரம் சொல்றது உண்டு, நம்ம எல்லாமே கடவுளுடைய மிக சிறந்த ஆக சிறந்த கொடை. ஏன் நம்மள கடவுளுடைய கொடைகளின் ஆக சிறந்த கொடை ஏன்னு சொல்றோம்? உருவிலும் சாயலும் படிச்சாரு. இன்னும் ஒருபடி மேலா போயிட்டு உயிர் மூச்சு கொடுத்து படிச்சிருக்கிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
ஏங்க இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்னங்க வேணும்? இந்த சுவாசிக்கிற இந்த உயிர் மூச்சு கடவுளால் கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு உன்னதமான படிப்பாக படிச்சிருக்கிறோம், விளைவுள்ள திராட்சை செடியை அவன் படிச்சிருக்கிற, அப்படி ஒண்ணு நான் நட்டு வச்சு, ஆனா நீ எப்படி மாறி இருக்கு? வாசிங்க. நீ கெட்டு போய் பாருங்க, நீங்க கெட்டு போய் இன்னொன்னு ஒரு படி மேல போறாரு, தரங்கெட்டு காட்டு திராட்சை செடியாய் மாறியது எப்படி? கெட்டு போறது முதல் படி, தரம் கெட்டு போறது. நீங்க எதுல நிக்கிறீங்க கேட்டுங்க, நீங்க எதுல நிக்கிறீங்க கேட்டுங்க. we need change, we need change. மாலன மனுஷனே கிடையாதுங்க, மாலன மனுஷனே கிடையாது, மிருகம். ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சது என்ன பண்ணும்? கடிக்கதான் செய்யும். மனுஷன் வெறி பிடிச்சாலும் மாறலாம், கோவப்பட்டாலும் மாறலாம், அழுதுன்னு இருந்தாலும் மாறலாம், கஷ்டத்துல இருந்தாலும் மாறலாம். சக்கையை பார்த்து இறங்கிவான்னு சொன்னார்ல ஆண்டவர், இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து தான் இறங்கிவான்னு சொல்றார். இறங்கி வந்துட்டார். ஏசு என்ன சொன்னார்? இன்று நம்முடைய வீட்டில் தங்க வேண்டும். இந்த 40 நாள் ஏசு உங்களுடைய வீட்டில் தங்கணும் அப்படின்னா சக்கையை போல மனமாற்றத்தோடு நீங்க அவரை கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போறப்போ அங்க ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நடக்குது? ஒரு கூட்டத்துல சக்கையை ஏஞ்சி நிற்கிறான். ஏஞ்சி நின்று தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளுகிறார். தவறை, உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் அன்பு செய்கிறார். உடைந்த உள்ளத்தை, நொறுங்கண்ட உள்ளத்தை ஆண்டவர் அன்பு செய்கிறார். சக்கை என்ன பண்ணாரு? தான் செய்த தவறை உணர்ந்து எல்லாருக்கும் முன்னாடி ஏஞ்சி நிற்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் 10 பேருக்கு முன்னாடி ஏஞ்சி நான் தான் தப்பு செஞ்சுன்னு ஒத்துக்கிற தைரியம் உங்களுக்கு எனக்கு உண்டா? இருக்குமா? எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அதை பொய் சொல்லி மாத்தி நான் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாத்தையும் ஏமாத்தி கடவுளையும் ஏமாத்திட்டு இருக்கிறோம்ல. ஆனா சக்கியை பாருங்க, அதுதான் பெஸ்ட் மனமாற்றம், அதான் பெஸ்ட் சேஞ்ச். அப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் தான் இன்னைக்கு கடவுள் எதிர்பார்க்கிறாரு. எல்லாருக்கும் முன்னாடி நிற்கிறார். ஒரு பெரிய செல்வந்தன், டாக்ஸ் கலெக்டர், நிறைய பணம் அடிச்சுவன் ஏஞ்சி நிற்கிறான். எல்லாத்தையும் விட்டுடா. கடவுள் தனக்குள் வந்த போது கடவுளை விட எனக்கு பெரியது எதுவுமே சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். கடவுள் எனக்குள் வருகின்ற போது எதுவுமே பெரியது இல்லை என்று உணர்ந்த சக்கையோ எழுந்து நின்று என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் யாராவது ஏமாற்றி இருந்தால் நான் 4 மடங்கா திருப்பி கொடுத்துக்கிறேன். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உண்மையாவே மனமாற்றாடி நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க உங்களுடைய சகோதரி யாரை ஏமாத்தி இருந்தீங்கன்னா தயவு செய்து மாத்திக்கிங்க, மன்னிப்பு கேளுங்க, முடிஞ்சா திருப்பி கொடுத்துருங்க. அடுத்த குரும் நமக்கு தேவையில்லை. சக்கையோ சொன்னார். சக்கையோ எப்படி இருந்ததுனால இயேசு பார்க்க முடியல, குள்ளமா இருந்தான். ஆனா அதே சக்கை இப்போ உயர்ந்துட்டான். குள்ளமா இருந்த சக்கையோ உயர்ந்து நிற்கிறான். புரியுதா? எப்போ மனம் மாறுமோ நாமும் உயர்ந்து நிற்போம். எப்போது மனம் மாறுமோ நாமும் ஆண்டுடைய தோல் மீது அழகான ஆட்டுக்குட்டிகளாய் வள வருவோம். அப்படிப்பட்ட ஆசிரியை இறைவன் நமக்கு அருளும்படியாக தொடர்ந்து வேண்டுவோம்.